நம்ம ஒருவருக்கு முடியாது என்கிற போதுதான் நம்முடைய நம்பிக்கை என்கிற அந்த காரியத்தை அடைத்து விடுகிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆமென். நீ முழு இருதயத்தோடும், யாருக்கும் முடியாது, யாரால முடியாது. இந்த இடத்துல தேட முடியும் நினைக்கிறீங்க, தேட முடியாது. இந்த இடத்துல தேட முடியுமா? தேடவே முடியாது. யாருக்கு முடியாது என்கிற இடத்துல தான் நிறைய பேர் தேடலை விட்டு விடுகிறார்கள். ஆமென். யவீரு இயேசுவின் இடத்தில் வந்தபோது அந்த யவீருவின் மகளை சுத்தி டாக்டர்ஸ் நின்றுப்பாங்க, எல்லாரும் நின்றுப்பாங்க. அவங்களால முடியல, எவ்வளவு ட்ரை பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு ட்ரை பண்ணியிருப்பாங்க, முடியல. அவங்களுக்கு முடியாததும் வந்து எவரிட்ட என்ன சொல்றாங்கன்னா, போதகரை ஏன் வருத்தப்படுத்துறீங்க, முடியாதுன்ட்டாங்க. ஆமென். ஆண்டவர் சொல்ற, நான் காணப்படுவேன். முடியாத விஷயத்தை கையில் எடுக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அப்ப ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணணும்னா அது யாரால கூடாம போகணும்? அப்ப மனுஷனால் கூடுகிறது, மனுஷனால் அதான் தெரியும். நீ செய், நம்ம நிறைய செய்யறோம். ஆமென். அதாவது நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர், மோசே கோலையும் நான் தான் தூக்கணுமா? இல்ல ஆண்டவர், நானே எடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். கோலையும் நான் தான் நீட்டணுமா? இல்ல ஆண்டவர், நானே எடுக்கிறேன் ஆண்டவரே. மோசையால கோலை பாம்பாக்க முடியாது, ஆனா மோசையால கோலை கையில் எடுக்க முடியும். ஆமென். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வெளிப்பட்டார். கர்த்தரின் பிரசன்னத்துல பர்வதங்கள், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னென்ன பர்வதங்கள் உங்களுக்கு முன்னாடி பெரிய சேலஞ்சா இருக்கு. இந்த முதல் ஃபாஸ்டிங் பிரேயர், இந்த மந்தோடைய ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் பிரேயர்ல இதை எல்லாத்தையும் நீங்க எனக்கு எழுத போறீங்க. ஆமென். இன்னைக்கு செய்தி ஃபுல்லா முடிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா இந்த வார்த்தையை கேட்டு இயேசுவின் நாமத்தில் சொல்லி அப்படியே செய்யறவங்க இதை சாட்சியா சொல்ல போறீங்க. ஒவ்வொரு பர்வதத்தையும் எழுத போறீங்க. எது எது உங்களுக்கு முன்னாடி பர்வதமா இருக்கிறது, சான்ஸே கிடையாது, இது வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்ற, நான் காணப்படுவேன். இந்த பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். இன்னைக்கு நீங்க எழுத போறீங்க. உங்களுக்கு முன்னாடி எது எது பெரிய பர்வதமா இருக்குன்னு தெரியும்ல. ஏ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். ஆமென். செருபாபேல் திரும்ப ஆலயத்தை கட்ட போறார். அது ஒரு சாதாரணமான காரியமா? பாபிலோன் ராஜா அதை தீக்கிரையாக்கினான், எருசலேமை தீயிட்டான், பாழாக்கினான். திரும்ப வராங்க, தலைக்கல்லோடு வராங்க. என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு கல் இருக்கு, ஒரு நூல் இருக்கு. கல்லையும் நூலையும் வச்சுட்டு சர்ச்சு கட்ட வராங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வேற இதுல என்ன இருக்கு? வேற ஒண்ணு இல்ல. கர்த்தர் சொல்றார், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இது பலத்தினாலும் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. தடை ஒரு பெரிய தேவை, ஒரு பெரிய பர்வதமா இருக்கு. தடை ஒரு பெரிய பர்வதமா இருக்கு. ஆமா, எதிர்ப்புகள் ஒரு பெரிய பர்வதமா இருக்கு. நீ சொல்லு, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். அதாவது என்னுடைய ஆசை விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? இவ்வளவு பேர் பார்க்கணும், இவ்வளவு பேர் கேட்கணும் இல்ல, ஆண்டவர் பார்க்கிறவங்க எல்லாம் சாட்சி ஆகணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த சர்ச்சில் வந்து அப்படி சின்ன பிள்ளையா இருக்கணும், விளையாடிட்டு இல்ல, சொல்லுங்கிறத என்ன செஞ்சிடணும் தெரியுமா? சொல்லுங்க, சொல்லிடணும். அதை அறிக்கை பண்ணும்போது நம்ம அறியாம அதுல ஒரு நம்ம சொல்ற 5 வார்த்தையில 2வது உள்ள விழுந்துரும். ஆமா, அதை 2வது வாட்டி சொல்லும் போது எக்ஸ்ட்ரா 2 விழும்.
அவர் 3-4 வாட்டி சொல்லும் போது 5 விழுந்துரும். நான் சொல்றது புரியுதா? அப்படிதான் ஆண்டவர் வந்து வசனத்தை வந்து நமக்கெல்லாம் மனப்பாடமே ஓடாது. ஹல்லேலூயா. எப்படி ஓடி இருந்தா எங்கேயும் ஓடி இருப்பேன். படிச்சுட்டு போனதுதான் வரும், ஆனா தெரியாது. சிலர் ஐயோ இங்க நிக்குது, இங்க வர மாட்டேங்குது. எங்க வர மாட்டேங்குது? எங்க கையில வர மாட்டேங்குது. இங்க நிக்குது, இங்க இருக்கு. கரெக்டா எப்போ வரும் தெரியுமா? எக்ஸாம் பேப்பரை கொடுத்துட்டு வெளியே வரும் தெரியுமா? கரெக்டா வந்து நிக்கும். வா எழுது. எங்க எழுது? இங்க நிக்குது, வர மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் வந்து வசனத்தை வந்து அப்படி சொல்ல வச்சுட்டே இருப்பார். சில டைம் திடீர்னு ரூம்ல ஒய்ஃப் வந்து உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பா. நான் இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படி கண்ணாடி முன்னாடிலாம் நின்று சொல்லுவேன். இப்படி கர்த்தர் உன்னை அவர் பயந்து ஸ்டார்டிங்லாம் பயப்படுவான். அப்புறம் ரைட் என்ன மெசேஜ் ஓடுதோ அப்படிமா. அவன் அந்த வசனத்தை சொல்ல நமக்கு தெரியாது, அது உள்ள விழுந்துரும். சில நேரத்தில் அப்படி போயிட்டு இருக்கும்போதே நம்ம வாயில நம்மள அறியாமல அந்த வாயில அந்த வார்த்தை வரும். வசனத்தை சொல்லணும். ஆமென். இந்த நாளிலே ஆமென் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், எது உங்களுக்கு பர்வதமா இருக்கு அதை எல்லாத்தையும் எழுதுங்க. அதை பார்த்து சொல்லுங்க, அவர் வரது வரைக்கும் தான். Glory. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஒருவர் சும்மா இருக்க கூடாது. அவர் வரது வரைக்குதான். அவரை நான் காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல. ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை தேடணும். நீங்க தேடுங்க அவருடைய பிரசன்ஸ், அவருடைய சமூகத்தை. அவர் நீங்க வந்து நீங்க வராம இதுல மாற்றமே நடக்காது. ஆண்டவரே நீங்க வரணும். ஆண்டவரே ஹல்லேலூயா நீங்க வாங்க ஆண்டவரே. ஜனங்க வந்து இயேசுட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களை நாங்க எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? என்ன வார்த்தை இல்ல, உங்களை நாங்க எங்கெல்லாம் தேடணும். யோசேப்பு மரியாள் வந்து சொல்லுவாங்க இல்ல, உன்னை எங்கெல்லாம் தேடணும். எங்க தேடினீங்க? நான் எங்க இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமென். யோசேப்பு மரியாளா இருந்தாலும் அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியணும். இல்லைன்னா எல்லா தெருவிலையும் போய் தேடிட்டு இருப்போம். இங்க ஒரு கும்பிடு, இங்க ஒரு கும்பிடு, எல்லா இடத்துலயும் கும்பிடு. உங்களுக்கு தெரியாத நான் எங்க இருப்பேன். ஹல்லேலூயா ஆமென். எல்லா இடத்துலயும் எதுக்கு அங்க ஒண்ணு போட்டு வைப்போம், இங்க ஒண்ணு போடுவோம், இங்க ஒண்ணு உடைப்போம். ஆமென். இங்க ஒரு கும்பிட போடுவோம், எல்லாத்துலயும் போட்டு வைப்போம். ஆமென். இல்ல பிரச்சனை ஆமென். இந்த காரியம் அவர் வரது வரதான், அவர் வருவது வரைதான். ஆமென். கோணியாகிய ஸ்திரீயே, உன் கோன் இருக்குல்ல, இந்த கட்டு இருக்குல்ல, அவர் வரது வரதான். 6000 பிசாசுகள் பிடித்திருக்கிற வாலிபனே, இந்த பிரச்சனை அவர் வரது வரைதான், அவர் வரும் வரைதான். பர்திமைவே, உனக்கு இந்த சூழ்நிலை அவர் வரும் வரைதான், அவர் வரும் வரைதான். நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே,